Welcome to watch my channel TNBC or BSRB exam questions. These are all important questions, just 29 to 32. Three questions, four questions I am going to do now. Okay, first I read the question. These are all application problems of LCM and HCF. Based on LCM and HCF, we have to do these sums. 29 sum, there are 6 bells in a school. 6 bells commence tolling together and toll at intervals 2, 4, 6, 8, 10, 12 seconds, respectively. In 20 minutes, how many times do they toll together? Option A, B, C, D, E are given. We have to select which is correct. ஓகே, 1 2 3 4 5 6 ஸ்கூலில் 6 பெல் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி அடிக்கணும்னா இன் 20 மினிட்ஸில் வந்து எத்தனை ஹவு மெனி டைம்ஸ் டூ தே டோல் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு என்ன செய்யணும்னா 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாவே இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சி இது செகண்ட்ஸ்ன்னு எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது. அப்புறம் இன் 20 மினிட்ஸில் ஹவு மெனி டைம்ஸ் டூ தே டோல் டுகெதர்னு கேட்டிருக்குல்ல, இந்த 20 மினிட்ஸை வந்து அதையும் செகண்ட்ஸாக மாற்றணும். அப்புறம் இந்த செகண்ட்ஸை எல்சிஎம்மால் டிவைட் பண்ணி வரதோட 1 கூட்டினா ஆன்சர் கிடைத்துவிடும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இப்போ நம்ம செய்யலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2, 4, 6, 8, 10, 12க்கு முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2, 4, 6, 8, 10, 12க்கு டூ அப்படியே வச்சுக்கலாம். அதாவது 2, 4, 6, 8, 10, 12க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, 4 வந்து எப்படி எழுதலாம்? 4 வந்து 2 ஸ்கொயர், 4 வந்து 2 ஸ்கொயர், 6 வந்து 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். 8 வந்து 2 கியூப்னு எழுதலாம். 10 வந்து 2 இன்ட்டு 5, 5 தனியாக எழுதுங்க. 2க்கு நேரம், 3க்கு நேரம், 5க்கு நேரம், அந்த மாதிரி. அதே மெத்தேடு. 12 வந்து நார்மலாக 12, அதாவது 4 வந்து 2 ஸ்கொயர் பிடிக்கலாம். அப்புறம் 3க்கு நேரம் ஒரு 3 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? பவர்ஸில் பெருசு எது இருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 அடுக்கு போகிறேன், இது பெருசு 2 கியூப். இங்கே 3 3 இருக்கனால கூட போட்டுக்கலாம். இங்கே 5 போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பெருக்கணும், அதே உங்களுக்கு எல்சிஎம். 2 கியூப் 8, என்னங்க 40 3 120. எல்லாமே இங்கே என்னது? செகண்ட்ஸ். கணக்கில் பாருங்கள், எல்லாமே செகண்ட்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டு சேஞ்ச். ஓகே, இப்போ இன் 20 மினிட்ஸ் ஹவு மெனி டைம் டூ தே டோல் டுகெதர்? 20 நிமிஷத்தில் எத்தனை முறை அது ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்புறம் இந்த 20 மினிட்ஸை நம்ம செகண்ட்ஸை மாற்றணும். 20 மினிட்ஸை செகண்டாக மாற்றணும். டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ இப்படி மேலே
ஒரு கிளிக் பண்ணால் மினிட்ஸ் அர்த்தம், டபுள் கிளிக் பண்ணால் செகண்ட்ஸ்னு அர்த்தம். 20 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் வந்து 60 செகண்ட்ஸ். அப்போனா 20 இன்ட்டு 60 செகண்ட்ஸ் 1200. 1200 செகண்ட்ஸ். இந்த 1200 செகண்ட்ஸு இதில் எவ்வளோ வருது? 120 செகண்ட்ஸ். இதை இதால் வகுக்கணும். எத்தனை இடைவெளியில் அப்படின்னு கிடைச்சிடும். 1200 ஷார்ட்டாக 120ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்னது? 120. இங்கே 120ஓட இன்னொரு சதவீதம் இருக்குது. அப்புறம் 1 டைம்ஸ் 10 டைம்ஸ் 10 இடைவெளியில் வருது. 10 இடைவெளியில் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அதாவது 120 120 240 இப்படி போயிட்டே இருக்குது. கடைசி வந்து 1200. இப்போ 120 இதில் காமனாக எடுத்தால் 120 வெளியிடுங்க. அப்படின்னா 1 டைம் 1, 2 அப் டு எத்தனை வரும்? இங்கே 10. அது 10 டைம்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம 0ஓட ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு இடம் ஒழிக்கும். அதனால் 0, 120 இதுலேருந்து 120 1000 வரைக்கும் 10 தடவை. அப்புறம் இந்த இடைவெளிலேருந்து ஒரு தடவை. அதனால தான் +1 சொன்னேன். அப்படின்னா 10ஓட 1 கூட்டினா எவ்வளவு? 11. இந்த 10ஓட 1 கூட்டினாக்கும் +1 போட்டால் நம்மளுக்கு 11. 10 + 1 எவ்வளவு? 11. அதே நம்மளுக்கு ஆன்சர். 20 மினிட்ஸ். In 20 minutes, how many times do they told together? 11 times. Option C, 11 times only correct answer. Okay. அடுத்து question number 30. Okay, question number 30. If the students of a class can be grouped exactly into 6 or 8 or 10, then the minimum number of students in the class must be option A 60, B 120, C 180, D 240 இது மாதிரி கொடுத்துருக்கு. இதுக்கு அதே மாதிரி தான் எந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு அதே மாதிரி தான் நம்ம எல்சிஎம் 6, 8, 10 எல்சிஎம் கண்டிச்சா போதும். 6 ஓகே. 6, 8, 10க்கு இப்போ நம்ம எல்சிஎம் கண்டிக்க போகிறோம். அதே ஆன்சர் வரப்போகுது. 6 எப்படி பிடிக்கலாம்? 2 × 3 8, 10. 8 எப்படி பிரிக்கலாம்? 8 வந்து 2 கியூப். 10 வந்து 2 10 2க்கு நேரம். அப்புறம் அங்கேயே தனி அடிக்கணும். இப்போ எல்சிஎம் கிடைக்க போகுது. எல்சிஎம் அடுக்கில் எல்சிஎம்னா லீஸ்ட்டில் அடுக்கில் பெருசு, ஹையஸ்ட் பவர்ஸ். இது 2 கியூப். நேராக ஒரு நம்பர் அடிக்க வேண்டியது. என்ன 3 விடவு 5 விடவு. ஓகே. இப்போ இது போகிற பெருக்கினா வரும் 2 கியூப் 8, 8 40. 40 × 3 எவ்வளவு? 120. 120 தான் கரெக்ட் ஆன்சர். 120 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 120 இங்கே இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. ஓகே, 31வது கொஸ்டின் வாசிக்கிறேன். இன் ஏ சிட்டி தெர் ஆர் 3 consecutive signals at which traffic lights change after every 48, 72 and 108 seconds. Underline seconds respectively. If the lights change simultaneously at 8 hours 21 minutes, then at what time will they again change
simultaneously. ஆப்ஷன் ஏபிசி கொடுத்துருக்கு. இது கரெக்டாகனு பார்ப்போம். இங்கேயும் அப்படி தான். எல்சிஎம் இந்த 48, 72, 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த செகண்ட்ஸை மினிட்ஸை மாற்றி இதோட கூட்டினா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், நீங்களே போடலாம். இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்யுங்க, நான் போடுகிறேன். ஐ டு இட் நவ். ஓகே, இப்போ 48, 72, 108க்கு என்ன செய்யணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 48, 72, 108. ரஃபர் போடுவோம். பக்கத்தில் போடுங்க. 48 எப்படி பிரிக்கிறது? 2 2 4, 4 2 8, 4 2 2 2 4, 6 2 12. அகெயின் 2 3 சார் 6. ஓகே, அப்போனா 1 2 3 4, 2 power 4 into 3. அடுத்து 72. 2 6 6 2 12, 4 2 8 2 16, 42 36, again 2 9 times. அப்புறம் 3 3 சார் 9. ஓகே, அப்போனா 2 cube into 3 square. 2 cube into 3 square. 2க்கு நேரம் 3க்கு நேரம் அந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து 108. ரெண்டாவது 2 10, 4 2 8, 2 4, 7 2 14, 3 3 times 9 3 சார் 27, 3 3 சார் 9. அப்போனா 2 square into 3 cube. 2 square into 3 cube. 2 square into 3 cube. ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் போட போகிறோம். அடுக்கல ஹையஸ்ட் பவர்ஸ் என்னது? 2 power 4. 2 power 4 into இதில் ஹையஸ்ட் பவர் 3 cube. 2 power 4 அளவு 2 2 சார் 4, 4 4 சார் 16. 3க்கு வந்து 3 3 சார் 9, 9 into 3 27. 16 7 பெருக்குங்க. 16 27 பெருக்கிறது எப்படி? ஷார்ட்கட் 6 42, இங்கே 1 2 போட்டுக்கலாம். இப்போ குரூப் பெருக்கல் 7 1 7, 7 6 12, 7 12 19. ப்ளஸ் பண்ணுங்கள். 2 11 மிச்சம் 1 1 2 4, 432. 432 தான் எல்சிஎம். இது என்னது? செகண்ட்ஸ். என்னது? செகண்ட்ஸ். 432 செகண்ட்ஸ். இப்போ என்ன நம்ம 60ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மினிட்ஸ் கிடச்சிரும். 432 60ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏழாயிர 42 வந்துடுது. 7 0 0, 7 42, 420. மிச்சம் கழிச்சா 2 1. அப்படின்னா 7 minutes 12 seconds. 7 minutes 12 seconds. 432 வந்து 7 minutes 12 செகண்ட். இப்போ என்ன செய்யணும்? இதோட இந்த 8 21 அந்த ஹவர்ஸ் 8 to 21 இது செகண்ட்ஸாக கூட்டணும்.
8:21 ஓட 7 மினிட்ஸ். இது மினிட்ஸ் நேரம் மினிட்ஸு. இங்கே செகண்ட்ஸ் காலம். இதை கூட்டணும். இது கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 மினிட்ஸு 12 செகண்ட்ஸை இது மினிட்ஸ் காலம், இது 12 செகண்ட்ஸ் காலம். கூட்டினா என்ன வரும்? 21 28 12. 8 hours 28 minutes 12 seconds. ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க. 8:28 12. 8:28 12. 8:28 12 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 32வது வினா. question. A milkman has 75 liters of milk in one container and 45 liters in another. The maximum capacity of a container that can measure milk of either container exact number of times. ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. எத்தனை லிட்டர்ஸ் வரும்னு. இந்த 75 லிட்டர்ஸு இந்த 40 லிட்டர்ஸ் உள்ள கண்டெய்னரை கீழே ஆப்ஷன் 1 லிட்ரு, 5 லிட்ரு, 15 லிட்ரு, 25 லிட்டர், 3 லிட்டருக்கு அளவுள்ள இது அளவு உள்ள மெஷர்மெண்ட் இருக்குது கண்டெய்னர். அப்படின்னா எந்த அளவுள்ள பயன்படுத்தி அளந்தால் கரெக்டாக மிச்சம் இல்லாமல் எந்த அளவு வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். 75க்கும் 45க்கும் ஹெச்எஃப் கண்டுபிடிச்சாவே போதும். அதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ 75க்கும் 45 லிட்டர்ஸ் ஆஃப் கண்டெய்னர் அதனுடைய ஹெச்எஃப் கண்டுபிடிச்சா போதும். 75 எப்படி பிரிக்கலாம்? 25 3 75. 25 வந்து 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 பிரிக்கலாம். 45 வந்து 95 45 பிரிக்கலாம். 9 வந்து 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. நேருக்கு அடிக்கணும். 3 ஸ்கொயர் இங்கே 5க்கு நேரம் 5 அடிக்கணும். இப்போ ஹெச்எஃப் கண்டுபிடிச்ச போது நமக்கு ஆன்சர் வந்துடும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறபோது பவர்ஸில் ஸ்மால் 5 தான் சின்னது, இங்கே 3 தான் சின்னது. இப்போனா 5 15. We can measure the milk of either container. Exact number of times is 15 liters. ஏன்னா 15 நமக்கு வந்திருக்கு. 15 லிட்டர்ஸ் அளந்தால் கரெக்டாக நம்மளுக்கு ஆப்ஷன் சி. இந்த 50 லிட்டர்ஸ் உள்ள அளவுகள் அளந்தால் நம்மளுக்கு கரெக்டாக 75 லிட்டர் 40 லிட்டர் உள்ள கண்டெய்னர் கரெக்டாக கொஞ்சோட மிச்சம் இல்லாமல் அடங்கும், அளக்க முடியும். ஓகே, இப்போ இதுவரை நீங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிசின்னு கேட்டிருக்காங்க அடிக்கடி. டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, பிஎஸ்ஆர்பி, மற்ற சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு தான் இருக்காங்க. அதனால் நல்லா பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி மற்ற கணக்கு நீங்கள் செய்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். See you in the next video. Have a nice day.